மதுரையில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த கல்லூரி மாணவன் புல்லட் பைக் ஓட்டியதற்காக கைகள் வெட்டப்பட்டதை கண்டித்து விசிக சார்பில் புல்லட் பேரணி நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், இந்த புல்லட் பேரணியில் விசிகவினர் வைக்கும் கோஷங்கள் என்ன, அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய மேலப்படாவூர் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய கல்லூரி மாணவர் தனது கல்லூரிக்கு சென்றுவிட்டு தனது சொந்த புல்லட் வாகனத்தில் அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஊருக்கு உள்ளே வரும்போது அவரை வழிமறித்த 3 மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் புல்லட் ஓட்டியதற்காக அவர் கைகளை வெட்டியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை அதற்கு வேறு சில காரணங்கள் இருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து தேசிய மனித உரிமை ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையங்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. அந்த மாணவருக்கு 4 நரம்புகள் அறுவை சிகிச்சை மூலமாக இணைக்கப்பட்டக்கூடிய சிகிச்சையானது மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விவகாரத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மதுரையில் ஒரு பேரணி நடைபெற்றது. முக்கியமாக எந்த புல்லட் ஓட்டக்கூடாது என்பதற்காக அவர்கள் கைகள் வெட்டினார்களோ அந்த புல்லட் வாகனங்களை ஓட்டி செல்லக்கூடிய ஒரு புல்லட் பேரணியாக தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து தொடங்கப்பட்ட பேரணியானது உலக தமிழ்ச்சங்கம் மற்றும் கடந்து காந்தி அருங்காட்சியகத்தில் நிறைவு பெற்றது. ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பேரணி நடைபெற்றிருக்கிறது. 200க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய புல்லட் வாகனங்களிலே கோஷங்கள் இட்டவாறே தொடர்ந்து பயணங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்து அவரும் ஒரு புல்லட்டை இயக்கி தொடர்ந்து அவர் இந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள். இவர்களை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும். இந்த சம்பவத்தை கண்டித்தும் தொடர்ந்து இதுபோன்று பல மாவட்டங்களில் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களில் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இணக்கமான ஒரு சூழலில் அனைத்து மக்களும் ஒரே தரப்பு மக்களாக வசிக்க வேண்டும் என்கிற ஒரு கோஷங்களை இட்டவாறு தான் தொடர்ந்து இந்த பேரணியை நடத்தி வந்தார்கள். முன்னதாக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் இந்திர செல்வன் செய்தியாளர்கள் கூறும் பொழுது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்க முடியாது. சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதையும் அதை மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு அதிகாரிகள் எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான பிரச்சனைகள் வழக்குகள் என்பதை அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகத்தான் பார்க்கிறார்கள். ஆகவே அதை முடிவுக்கு கொண்டு வர அந்த இடத்துல ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை மனுவையும் நாளை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் சமர்ப்பிக்க உள்ளார்கள். இந்த ஏறத்தாழ ஒரு மணி நேரத்துக்கு மேலாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பேரணி தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இந்த பேரணி நடந்து முடிந்திருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து அந்த இடங்களில் போக்குவரத்தை நிறுத்தி இந்த பேரணி முழுவதுமாக நடத்துவதற்கு அனுமதி அளித்தார்கள். இந்த பேரணியை பொறுத்தளவிற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்விலே அனுமதி பெற்று நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்விலே வழக்கு தொடுத்து அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த பேரணியானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.